Exercise 5.2 third sum. Check whether the given sides are the sides of right angle triangle using Pythagoras theorem அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே பித்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும் இது கொடுத்துருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பித்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டென்யூஸ் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் வந்து மற்ற ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஸ்கொயர், அதாவது இது ஏபிசின்னு வச்சுக்கோம் அப்படின்னா ஏபிசின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பிசி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கு சம் ஆஃப் தீஸ் இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஸோ இப்போ இது இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹையர் லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹையர் லென்த்து தான் என்னது ஹைப்போட்டென்யூஸ் சைடு. ஸோ இப்போ இங்கே ஒவ்வொன்று இருக்கிறது எல்லாமே ஹைப்போட்டென்யூஸ் சைடு. ஸோ இப்போ நம்ம மற்ற ரெண்டு சைட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அது வந்து என்னவாக இருக்கணும், ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயராக இருக்கணும். அப்படி இருந்தால் கொடுத்துருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 8 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த ஏபிசி நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ எப்படி இருக்கும்னால் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், பிசி ஸ்கொயராக இருக்கும். இதுதான் எனது ஒரு ரைட் ட்ரையாங்கிளுக்கு உண்டான ஒரு ரைட் ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து பித்தகோரஸ் தியரத்தோட ஃபார்ம். இதுதான் பித்தகோரஸ் தியரத்தோட ஃபார்ம். இதுதான் பித்தகோரஸ் தியரம் சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இது எடுத்துக்கலாம், 8 and 15 எடுத்துக்கலாம். ஸோ 8ங்கிறது ஏதோ ரெண்டு சைட்ஸ் குறிக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய 8ன்னு வச்சுக்கலாம், இது வந்து என்னது 15 வச்சுக்கலாம், இது வந்து 17 வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் என்ன வரும்னு பாருங்கள். 8 ஸ்கொயருங்கிற 64. ஸோ ப்ளஸ் 15 ஸ்கொயர் என்னன்னா 225. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 9, 8, 270, 289. 289ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஸ்கொயர். ஸோ அப்படின்னா சம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து இட்ஸ் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். ஸோ இட்ஸ் forms a triangle. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சைட்ஸ் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இப்போ நான் செகண்ட் சம் பாருங்கள். இதுலேயே செகண்ட் ஒன் பார்க்கலாம். இந்த செகண்ட் ஒன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட் இஸ் இங்கே 12 இருக்குது, 15ங்கிறது ஹைப்போட்டென்யூஸ். ஸோ ஹைப்போட்டென்யூஸ் அது வரணும். மற்ற ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணும்போது அது வருதா, அந்த ஸ்கொயரோட வேல்யூ வருதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயருங்கிறது 144, 13 ஸ்கொயருங்கிறது 169. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9ம் 4ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13, ரிமைண்டர் 1, 7, மறுபடியும் ஒரு 11, ரிமைண்டர் 1. ஸோ அகெயின் 3. ஸோ 313 வருது. ஸோ 313 வந்து ஒரு 5 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னா 15 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்காது, நாட் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். ஸோ 15 ஸ்கொயருக்கு இல்லை அப்படின்னா இட் டஸ் நாட் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். அப்போ இந்த சைட்ஸ் வந்து என்னவாகாதுன்னா நாட் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள், நாட் ஃபார்ம் அ ட்ரையாங்கிள். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சைடானது என்னவாகாது, ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதில் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள். ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 30, 40ங்கிறது தான் அட்ஜசன்ட் அண்ட் ஹைப்போட்டென்யூஸ் சைட். ஸோ அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். தட் இஸ் 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டோட ஸ்கொயர் வந்து இன்னும் 50 ஸ்கொயர்னு வரணும். ஸோ இப்போ 30 ஸ்கொயர் என்ன வருதுன்னு பாருங்கள். 30
ஸோ 30ங்கிறது 3 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, 0ங்கிறது ஸ்கொயரில் என்னவாகும் டபுளாக மாறிடும். தென் 4 ஸ்கொயருங்கிறது 16. ஸோ அப்போ அந்த 2 ஜீரோ சேர்த்திக்கோங்க. இப்போ ஆன்சர் என்னென்னா 2500. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 2500. ஸோ இது எதோட ஸ்கொயராக இருக்குன்னா 25 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 5. ஸோ அப்போ என்னதுன்னா 50 ஸ்கொயர். ஸோ அப்படின்னா என்னது, இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள்னு அர்த்தம். இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இதில் 4th ஒன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் 4th ஒன். 9 40 41. அப்போ 41ங்கிறது ஹைப்போட்டனியூஸ். அப்போ ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் வருதாங்க செக் பண்ணணும். ஸோ 9 ஸ்கொயர் முதல்ல எழுதிக்கோங்க. 9 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர் என்ன வரும்னு பாருங்கள். 40 ஸ்கொயர் இட் இஸ் 9 ஸ்கொயர் 81. இந்த 40ங்கிறது முதல்ல 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. 1 ஜீரோ இருக்கிறனால டபுள் ஜீரோவை மாறிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்னென்னா 1681. 1681ங்கிறதுக்குண்டான ஸ்கொயரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 41 ஸ்கொயர் தான். ஸோ அப்போ 41 ஸ்கொயர். ஸோ அப்போ 41 ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். தட் இஸ் அந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயருங்கிறது மற்ற 2 சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இதுவும் என்னவா இருக்குது அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் மட்டும்தான் ஃபார்ம் ஆகலை. இப்போ 5th சப்டிவிஷன் பார்த்தா தெரிஞ்சு வரும். மற்ற 3 உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 5th பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 5th ஃபார்ம் ஆகுதா இல்லையாங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர்னு இருக்குது. தென் ப்ளஸ் 45 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயருங்கிறது ஒரு பெரிய நம்பர். நீங்கள் 24 × 24 போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 576 அப்படிங்கிறது வரும். தென் 45 × 45 போட்டிங்கன்னா இதுவும் ஒரு பெரிய நம்பர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும் 2025 வரும். ஃபார் ஆன்சர் என்னென்னா 2601. 2601ங்கிறது எதோட ஸ்கொயர் 51 ஸ்கொயர். ஸோ இப்போ இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. 4. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய சைட்ஸ் ஆனது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.